இங்கே இந்த பையன் சோகமாக உட்காந்துருக்கா. அவங்க அக்கா வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டால், என் பிறந்தநாள் இன்னைக்கு யாருமே எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா அங்கே இருக்க எல்லாருமே சர்ப்ரைஸாக அவனுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. கேக்கை வெட்டி எல்லா குழந்தைங்களும் மூஞ்சில் பூசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேஸ் மட்டும் மாறுது. அதுக்கப்புறம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அதையும் எடுத்து மேலே போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா அதை தடுக்கிறதுக்கு போகிறாங்க. இல்லை வெயிட் பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்ச உடனே அவங்க அப்பாவை அவங்க அம்மா கிட்ட கண்ணை காமிச்சிட்டு சொல்கிறாரு, நாளைக்கு வந்து எனக்கு வேலை ஃப்ரீ தான், நம்ம வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படின்னோடனே இந்த பசங்களும் எங்களுக்கு ஸ்பெஷல் தோசை வாங்கி கொடுங்கன்னொடனே சரி ஓகேன்னு அடுத்த நாள் இவரும் காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. எப்பயுமே போகிற கடை வேணா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோட்டு கடை இருக்குது, அங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையிலையும் போய் தோசையை வாங்கி கொடுக்குறாரு இந்த பசங்களுக்கு. இந்த பசங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை பையன் குப்பையில் இருக்க தோசையை எடுத்து சாப்பிட போகிறான். அப்போ அவங்க அப்பா அதை பார்த்துட்டு தடுத்துட்டு, நான் அவனுக்கு தோசை வாங்கி தரேன் சாப்பிட்றேன்னொன்னே அவனும் தலையாட்டுறான். ஒரு தோசையை வாங்கி கொடுத்தானா அவங்க பாட்டி கூடயும் தங்கச்சி கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதில் ஒரு பருக்கையை கூட விடாமல் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க பர்த்டே பார்ட்டியில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த 2 பசங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பசங்க வீட்டுக்கு வரும்போது சோகமாக வராங்க. அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பசியில் அந்த பையன் குப்பையிலேருந்தே எடுக்க போயிட்டான், இதிலேருந்து நாங்கள் ஒரு சாப்பாடை கூட மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் இந்த பசங்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நம்ம எந்த செலிப்ரேஷன் பண்ணாலும் அதில் வர சாப்பாடை பாதியை தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் சரியா அப்படின்னோடனே சரிப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆசையா.